ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபட உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், திருவானைக்காவல் கோயிலில் வழிபட்ட பிறகு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அவர் வந்து விட்டாரா? அங்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? அபிநயா, திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக 2 நாள் சுற்றுப்பயணமாக நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வருகை தந்திருக்கிறார். முதல் நாள் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் புதுக்கோட்டையில் பங்கேற்ற பிறகு பாஜக மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை திருவானைக்கோவில் சாமி தரிசனம் மேற்கொண்ட நிலையில் தற்பொழுது 108 வைணவ திருத்தலங்களில் முதல் திருத்தலமான ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வருகை தந்திருக்கிறார். அவருடன் மத்திய அமைச்சர்கள் முரளிதர் மோகோல், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக நிர்வாகிகள் பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா உள்ளிட்டோரும் வருகை தந்திருக்கிறார்கள். கோவிலில் வருகை தந்தவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூர்ண கும்ப மரியாதை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 45 நிமிடங்களுக்கு அவர் சாமி தரிசனம் மேற்கொள்ள இருக்கிறார். பொதுவாக இந்த அரங்கநாதர் கோவிலை பொறுத்தவரையில் பக்தர்கள் கிழக்கு வாசல் வழியாக வந்து மூலவரை தரிசித்த பின்பு தாயாரை வழிபட்டு விட்டு வடக்கு வாசல் வழியாக வெளியேறுதான் வழக்கமாக இருந்து வருகிறது. ஆனால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்பொழுது வடக்கு வாசல் வழியாக வருகை தந்து தாயாரை தரிசித்து விட்டு பின்னர் மூலவரான அரங்கநாதர் தரிசித்து விட்டு ரங்காரங்கா கோபுரம் வழியாக வெளியேறுகிறார். முன்னதாக கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு பூர்ணகும்பை மரியாதை அளிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தரிசனம் மேற்கொண்டு வருகிறார். ஸ்ரீரங்கம் கோவிலை பொறுத்தவரையில் மூலவரான அரங்கநாதர் பள்ளி கொண்ட நிலையில், அதாவது படுக்கை நிலையில் காட்சி தருகிறார். ஒரே கோவிலில் 7 பிரகாரங்கள் 21 கோபுரங்களோடு அந்த கோவில் என்பது அமைந்திருக்கின்றது. இந்த ராஜகோபுரம் என்பது ஆசியாவிலேயே உயரமான கோபுரங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த விசேஷமான நாளில் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையொற்றி கோவில் பக்தர்களுக்கு சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி இல்லை. அரங்கநாதர் கோவிலை சுற்றியும் காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பக்தர்களுக்கு 1 மணிக்கு மேல் தான் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இங்கு தரிசனம் மேற்கொண்ட பின் நட்சத்திர விடுதிக்கு சென்று அங்கு பாஜக மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். அதன் பின் மன்னார்புரத்தில் நடைபெறக்கூடிய அந்த ரயில்வே மைதானத்தில் நடைபெறக்கூடிய நம்ம ஊர் மோடி பொங்கல் நிகழ்ச்சியில் சுமார் 1 மணி நேரம் பங்கேற்க இருக்கிறார். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.